எப்படி வீடு எப்படி ஃபினான்ஷியலாக எப்படி ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியா? ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான். ஒரு வாட்டி ஃபோன் எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அம்மா ஃபோன் பண்ண போதெல்லாம் எனக்கு பக்குன்னு இருக்கும். இந்த முறை என்ன சொல்ல போகிறாங்களோ. ஏன்னா கடன் அதிகம் வந்துடுச்சு. ஃபினான்ஷியலாக நம்மளை ஏமாற்றிட்டு போனவங்களாம் இருக்காங்க. பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஊரில். ஸோ அந்த காசு ஏமாற்றிட்டு போகிறது இதெல்லாம் நடுவில் நிறைய ஸ்ட்ரகிள் இப்பயும் அப்படி தான் இருக்குது. ஆனால் என்னென்னா வீட்டில் எனக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு நான் கஷ்டத்தை ஷேர் தான் பண்ணுறேன் உங்ககிட்ட, எனக்கு ஷேர் பண்ண ஆள் இல்லை, நீ தான் புரிஞ்சுக்கிற. ஏன்னா வீட்டில் வேறு யார்கிட்ட சொன்னால் மூஞ்சி காட்டுவாங்க. நான் ஷேர் பண்ணுறேன், அதுக்காக நீ உன்னோட கனவை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண தேவையில்லை. இங்கே இருக்கிற கஷ்டம் பார்த்துக்க, நாங்கள் பார்த்துக்குவோம், எங்களை பற்றி நீ கவலைப்படாத. நீ ஜெயிக்கணும்னு நினைக்கிறியா அதையே பண்ணு. நீ வந்து WBC பெல்ட்டு எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட வைக்கணும், அந்த வேர்ல்டு சாம்பியன் பெல்ட்டு நீ என்கிட்ட கொடுக்கணும், அதுதான் நீ எனக்கு பண்ண போகிறது. அதனால் நீ அதை பற்றி கவலையே படாது, நீ பாட்டுக்கு உன் ப்ராக்டிஸை மட்டும் பாரு, உனக்கு என்ன தேவையோ நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு இப்போ வரைக்கும் வீட்டிலேருந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட். ஸ்போர்ட்ஸில் மற்ற பசங்களுக்கெல்லாம் இது கிடைக்கும். நான் நிறைய பேர் கேட்டிருக்கேன், வீட்டில் திட்டுறது ரொம்ப மோசமாக நடத்துறதெல்லாம் இருக்கும். ஆனால் என் வீட்டில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. என் வீட்டில் இப்போ வரைக்கும் எவ்வளோ கஷ்டம் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களோட ஆம்பிஷன் என்ன ப்ரோ? என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க லைஃப்பில்? எனக்கு WBC வேர்ல்டு சாம்பியன் ஆகணும், உலக சாம்பியன் ஆகணும். அதோடு இல்லாமல் நான் சாம்பியன் ஆனால் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்ல, எனக்கு ஒரு அங்கீகாரம். இந்தியாவிலேருந்து வந்து ஒருத்தர் வேர்ல்டு சாம்பியன் அப்படின்னா அது சும்மா கிடையவே கிடையாது. உலகத்தோட பார்வை எல்லாமே என் மேலே இருக்கும். அதை வச்சு நான் இங்கே என்ன மாதிரி சூழ்நிலையில் இங்கே நிறைய பசங்க வளர்கிறாங்க. இங்கே நான் மட்டும்தான் கிடையவே கிடையாது. இங்கே ஒரு கூட்டமே இருக்குது. அவங்களுக்கு எல்லாத்தையும் தெரிய வைக்கணும், அவங்களுக்கு எல்லாத்தையும் ஈஸியாக கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய. எனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியம் அப்படின்னா வட சென்னையில் ஒரு பாக்ஸிங் அரேனா கட்டி வேர்ல்டு டைட்டில் மேட்ச் எனக்கு அங்கே நடத்தணும். அந்த ஒரு ஆளுக்காக தான் வெயிட்டிங்கில். இப்போ அயர்லாண்டுக்கு எப்படி கானர் மேக்கர் வந்ததுக்கப்புறம் அயர்லாண்டில் அந்த ஸ்போர்ட்ஸே பயங்கரமாக ஆச்சு. அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆளுக்காக தான் வெயிட்டிங். அந்த ஒரு ஆளுக்காக இங்கே இருந்தாங்க, இங்கே இல்லாமல் கிடையாது. நான் மட்டும்தான் எல்லாமே பண்ணுறேன்லாம் கிடையாது, இருந்தாங்க. ஆனால் அவங்க எல்லாமே பண்ணுறதுக்கு தவறிட்டாங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஒலிம்பிக் போனாங்க, ஒருத்தர் போயிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் ஒலிம்பிக் கூட்டு போனார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நம்ம கேட்க மறந்துட்டோம். அவரை புகழ்கிறோம், அவருக்கு தேவையான புகழ்ச்சி எல்லாமே ஓகே, எல்லாமே ஆமாம், கண்டிப்பாக அவரை புகழ்ந்து தான் ஆகணும், அவர் பெருமையாக பேசி தான் ஆகணும், அவருக்கான அங்கீகாரம் கொடுத்து தான் ஆகணும். ஆனால் திருப்பி அவர் இந்த ஊருக்கு என்ன செஞ்சார்? எத்தனை பேர் ஒலிம்பிக் கூப்பிட்டு போயிருக்காரு? இன்ன வரைக்கும் இல்லை. இப்போ வரைக்கும் ஒலிம்பிக்னு கேட்டால் அவர் பேர் மட்டும்தான் சொல்லுவோம். இதே நம்ம ஹரியானாவில் போய் சொன்னோம்னா விஜேந்தர் சிங்லேருந்து ஆரம்பித்து அடுத்த லைனாக கொண்டு வருவாங்க. விஜேந்தர் சிங் போனார், அதுக்கப்புறம் இவர் போனார். ஒருத்தர் போனதுக்கப்புறம் அவர் நூல் பிடிச்சி மேலே போகிற மாதிரி எல்லோரும் லைனாக வராங்க. ஆனால் பட் இங்கே அப்படி கிடையவே கிடையாது. இதில் என்ன ஒரு வருத்தம்னா, தமிழ்நாடு தான் பாக்ஸிங்கில் முன்னோடி. நமக்கு பாக்ஸிங் வராதுப்பா, காம்பேட் ஸ்போர்ட்ஸ் இவங்களுக்கு வராது, அதனால தான் இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கன்னு சொல்லியிருந்தால் ஒரு நியாயம் இருக்குது. நம்ம போராடி தான் போகணும் அப்படின்னு. தமிழ்நாடு தான் பாக்ஸிங் எல்லாத்துக்குமே முன்னோடி. இந்தியன் டைகர்னு சொன்னது தமிழ்நாடு ஒரு பிளேயர் தான். அவரை பீட் பண்ணவே முடியாது, அவ்வளோ சூப்பர் பிளேயர். பட் அவர் அடுத்து என்ன கொண்டு வந்தாங்க, அவங்க அடுத்து என்ன ஸ்டெப் எடுத்தாங்க இந்த பாக்ஸிங்க்கு பண்ணுறாங்க. இப்போ கிளப் வச்சு நடத்துகிறாங்க, அவங்க பசங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணி கொண்டு வராங்க. பட் அது போதுமா? அது எல்லாரையும் பண்ண முடியும். ஒரு ஸ்டேட் மெடல் வின் பண்ணியிருக்காரு, அவர் நேஷனல்ஸே போகல அப்படின்னாலும் ஒரு சர்டன் பீரியடுக்கு மேலே அவருமே ஒரு கோச்சாக மாறி ஒரு பசங்களை கொண்டு வந்து ட்ரெயின் பண்ணுறது, ஃபைட் போட வைக்கிறது எல்லாமே முடியும். ஆனால் இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆளுங்க. இவங்க நினச்சாங்கன்னா என்ன வேணால் பண்ணியிருக்க முடியும். இவங்க ஏன் அதெல்லாம் பண்ண தவறிட்டாங்க? அந்த ஒரு கேள்வி தான் இங்கே. எதனால் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது வரைக்கும் சென்னையில் அப்படியே ஒரு கட்டத்துக்கு மேலே அது காணாமல் போயிட்டுருக்கு பாக்ஸிங்கு. எதனால் அது இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாக்ஸிங்கை விட்டு வெளியே இருக்கவங்களுக்கு பாக்ஸிங் ஸ்போர்ட்ஸ் உள்ளே அனுப்பக்கூடாது பேரண்ட்ஸுக்கு. இப்போ அவங்க மேலே தப்பு கிடையாது, அது ரவுடிசம் அப்படி இப்படின்னு நம்மளை ஒரு பிளாக் மார்க் வச்சுருக்காங்க. ஸோ அவங்கள நமக்கு விட்டுருவோம். பட் பாக்ஸிங் பண்ணவங்களுக்கு அதோட அருமை தெரியும். ஒரு பாக்ஸர் எப்படிப்பட்டவன்? ஏன்னா மற்ற ஸ்போர்ட்ஸோடலாம் ரொம்ப ப்ரிஷியஸ் ஒரு பிளேயர் தான் பாக்ஸர். காம்பேட் ஸ்போர்ட்ஸை சூஸ் பண்றவன் எல்லாமே ஒரு தனித்துவம் வாய்ந்தவனா தான் இருக்கும். அதான் இருக்குதுலே ஸ்பெஷலான ஃபீலிங் வந்து ரெண்டு பேரும் மோதி யார் பெரிய ஆள்னு பார்க்கறது மட்டும், வேற எந்த பெரிய ஃபீலிங் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, நீங்க எந்த காம்பேட் ஸ்போர்ட் வேணா எடுத்துக்கோங்க, MMA எடுத்துக்கோங்க, கிக் பாக்ஸிங், டேக்வாண்டோ, எது வேணா எடுத்துக்கோங்க. காம்பேட் ஸ்போர்ட்ஸை சூஸ் பண்றதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். அந்த அளவுக்கு தனித்துவமான ஸ்போர்ட்ஸுக்கு இவங்க என்ன பண்ணலை அப்படின்னா, இவங்க அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்குள்ள ஒரு சண்டை, இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஈகோ கிளாஷு என்ன வேணால் நடந்திருக்கலாம், நம்ம அதை எதுவும் சொல்ல முடியாது. பட் நான் கேட்ட வரைக்கும், நான் ஒரு சின்ன பையன்லேருந்து பாக்ஸிங் பண்ணிகிட்ருக்கேன், நான் கேட்ட வரைக்கும் அவங்க பேரெல்லாம் சொல்லி தான் எங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. அவர்லாம் ஒலிம்பிக் போனார், இந்தியன் டைகர் தெரியுமா உனக்கு, அவர் இத்தனை முறை நேஷனல் கோல்டு அடிச்சிருக்காரு சொல்லி நாக் அவுட் பண்ணுவார் அப்படி. அப்புறம் இன்னொருத்தர் இருக்கார், உங்கள் 3 பேரை சொல்லி தான் எங்களை சொல்லுவாங்க. ராயபுரத்தில் 19 வயசு 17 வயசில் 19 வயசில் அப்பாயின்மெண்ட் வாங்கினார், இதே ராயபுரத்தில் இருந்து தான் போனார் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க இத்தனைக்கும் 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, கேம்ப் எல்லாம் ஒன்றா இருந்தவங்க. ஆனால் இன்றைக்கி வந்து வேறு தூரம், வட தூரம் தென் தூரம் மாதிரி எல்லாம் பிரிஞ்சிருக்காங்க. அவங்களுக்குள்ள நடந்த ஈகோ கிளாஷ். இப்போது அவங்களுக்குள்ள நடந்த ஈகோ கிளாஷ்னால பாதிக்கப்படுறது யார்? இங்கே பாக்ஸிங் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஒரு கிளப் 5 வருஷம் பேன் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப ஃபேமஸான கிளப்பு, பேர் சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். 5 வருஷம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பேன் பண்ணியிருந்தாங்க. அவங்க அந்த கோச் பண்ண ஒரு சின்ன ஈகோ பிரச்சனைனால. 5 வருஷங்கிறது ஒரு பெரிய டைம் பீரியட். எத்தனை நேஷனல்ஸ் அந்த டீம் இழந்திருக்கோம், எத்தனை ரயில்வே பாக்ஸஸ் இழந்திருக்கோம்.
எவ்வளோ எத்தனை பேருக்கு லைஃப் கிடச்சிருக்கோம். நிறைய பேர் நல்ல ஸ்கில்லோட இன்றைக்கும் அந்த கிளப்பில் இருக்கவங்க கூலி வேலைக்கு போகிறவங்களாம் நான் பார்த்துருக்கேன். இன்றைக்குமே அவங்களோட ஸ்கில்லுக்கு என்னால் ஈடு கொடுக்க முடியாது. எனக்கு திடீர்னு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, இந்த கிளப்பில் இருந்தவர்ப்பா இவ்வளோ சீனியர், இத்தனை பேர் கூட ஃபைட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் சொல்லி தருவார், கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது, ஸோ அவங்க அடிக்கிற லெஃப்ட் பஞ்சோ ரைட் அவங்களுக்குன்னு ஒரு தனி யூனிக் பஞ்ச் இருக்கும். அது அவங்க பண்ணும்போது இப்போ இருக்கிற பசங்களாலையும் அதை டாச் பண்ணுறதோ டிஃபென்ஸ் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக அவங்க சொல்லி லேர்ன் பண்ணுவாங்க. இந்த லெஃப்ட்டை உன்னால் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. எப்போ அடிக்க போகிறோன்னு சொல்லிவிடுவாங்க, நான் அடிக்கிறேன் நீ தடுத்துக்கோ அப்படின்னு. ஓப்பன் க்ளவுவில் தான் பஞ்ச் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அதை டிஃபென்ஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அன்றைக்கி இருந்த ஸ்கில்லே வேறு. ஸோ அவ்வளோ திறமசாலிங்களும் பாதிக்கப்பட்டாச்சு. சரி, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா பாலிட்டிக்ஸ், ஃபேவர் பார்க்குறது. என்னோட கிளப் இப்போ மேட்ச் ஒருத்தவங்க நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்க கிளப் பையனுக்கு மட்டும் ஃபேவர் பார்த்து பாயிண்ட்ஸ் அதிகமாக போட்டு அனுப்புறது. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது என்ன ஆகுது, நல்லா ஃபைட் பண்ணுறவன் திறமை இருக்கிறவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம போகுது. லாஸ்ட்டு சீனியர் நேஷனல்ஸ் நான் போட்டேன். நேரு ஸ்டேடியமில் நடக்க வேண்டிய ஃபைட்டு, ஆனால் ஓஎம்ஆரில் கொண்டு போய் வச்சாங்க. ஃபைட்டுக்கு முன்னாடி நைட்டு தான் சொன்னாங்க, 7 மணிக்கு சொல்கிறாங்க எங்கே ஃபைட் நடக்குதுன்னு. இப்போ நான் சென்னை பையன், நான் வந்து இங்கேருந்து பைக் எடுத்துட்டேன்னா ஒரு 2 ஹவரில் போயிடலாம் ஓஎம்ஆர். தமிழ்நாடு சீனியர் ஸ்டேட்டுங்கிறது தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து பசங்கள்லாம் வருவாங்க. ஸோ அவங்களோட நிலைமை என்ன, அவங்க எல்லாம் ஊர்லேருந்து வந்து தங்கி ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி ட்ராவல் பண்ணி போவாங்க, நைட்டு தான் சொல்கிறோமே, அதெல்லாம் எதுவும் கிடையாது. 7 மணிக்கு தான் இன்ஃபர்மேஷன் வருது. ஃபைட் அப்போ 2-3 பேரை ஒன் சைடு பார்க்குறாங்க. ஒரு பையன்லாம் ரிங்லேயே ஏறி பிரச்சனை பண்ணுறான். இங்கே என்னன்னா அதே மாதிரி அமைச்சூரில் ரிங்கில் என்ன டிசிஷன் கொடுக்குறாங்களோ அதுதான். அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன் சைடு தான் பார்க்குறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் ரிங்கில் டிசிஷன் கொடுத்தது தான். எனக்குமே அதான் நடக்குது. ஸ்ப்ளிட் டிசிஷனில் என்னோட ஆப்போனண்ட்டு கொடுத்தாங்க. பட் நான் அதுக்கு எதுவும் ப்ரொட்டஸ்ட் எதுவும் பண்ணவே இல்லை. எனக்கு தெரியும் உண்மை என்னன்னு. நான் இறங்கி வந்துட்டேன். இதில் இன்னொரு பெரிய இஷ்யூ, அது நம்ம இன்டர்நேஷ்னல் பாக்ஸிங்லேயே அது பார்க்குறோம். ஆமாம், நம்ம கமிஷனில் ஏதோ நடக்குது அப்படின்னு. ஆமாம், இங்கே இன்னொன்று என்னென்னா ஃபைட் வின் பண்ணிவிட்டு ஃப்ளைட் டிக்கெட்லாம் நீங்கள் தான் போட்டு வரணும்னு வேறு சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு அசோசியேஷன் நடத்துகிற பாக்ஸிங் மேட்ச் இது. தமிழ்நாடு சார்பாக நேஷனல்ஸ் ஒரு டீம் போகுது. ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நேஷனல்ஸ் நடக்கிறதுக்கு 1 மாதம் முன்னாடியே இங்கே செலெக்ஷன் வச்சிடணும். இப்போ பேசிக் ப்ரொசீஜரை நான் சொல்கிறேன். இங்கே 1 மாதம் முன்னாடியே செலெக்ஷன் வச்சு 10 பேர் எடுத்துடுவாங்க. 10 வெயிட் கேட்டகரியில் 10 பாக்ஸஸ் எடுத்துடுவாங்க. எடுத்துகிட்டு அவங்களுக்கு 1 மாதம் கேம்ப் கொடுக்கணும். 1 மாதம் இல்லை, மினிமம் 20 days கேம்ப் கொடுக்கணும். அந்த கேம்பில் அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு எல்லாமே கொடுத்து அவங்கள வந்து தமிழ்நாடு அசோசியேஷன் இருக்குல்ல, பாக்ஸிங் அசோசியேஷன், அவங்க கோச்சஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க. அந்த 10 பேரை ஒரு டீமாக ரெடி பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு டீம் ட்ரெஸ் கொடுத்து ட்ராவல் அலவன்ஸ் எல்லாமே பார்த்து அவங்க கூட்டிகிட்டு வருவாங்க. எப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக மெடல் வின் பண்ண முடியும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபைட்டுக்கு முன்னாடிலாம் நைட்டு தான் சொல்கிறாங்க எங்கே ஃபைட்டு நடக்குதுன்னு. ஃபைட்டு வின் பண்ணிட்டா மறுநாள் காலையிலே ஃப்ளைட் ஏறணும். ஏன்னா அங்கே நேஷனல்ஸே அடுத்த நாள். காசு இல்லாதவன் என்ன பண்ணுவான், ஃப்ளைட் டிக்கெட் போட முடியாதவன். அவங்க சொல்லிட்டாங்க நீங்கள் தான் எல்லாமே பார்த்துக்கணும். சரி, ட்ரெயினில் போகலான்னு பார்த்தா ட்ரெயினில் போகிறதுக்கு 2-3 நாள் ஆகும். அங்கே ஃபைட் வந்து ஒரு நாள் கழிச்சு நடக்குது. இன்றைக்கி ஃபைனல் முடிக்குதுன்னா அங்கே ஒரு நாள் கழிச்சு ஃப்ளைட். அப்படின்னா ஃப்ளைட்டில் மட்டும் தான் போய் ஆகணும். அப்போது நல்லா ஸ்கில் இருக்கிறவங்க கூட மனசில் என்ன நினைப்பான், ஃபைனல்ஸ் வரும்போது ஆனால் இந்த ஃபைட்டில் நம்ம தோற்றுருவோம். ஏன்னா நம்ம ஜெயிச்சா கண்டிப்பாக நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிடுவாங்க. நம்ம கடன் உடனே வாங்கி ஃப்ளைட் டிக்கெட் போட்டு போக வேண்டியதாக இருக்கும். வீட்டில் கேட்டால் நம்மளை அந்த சூழ்நிலையும் கிடையாது. இப்போ நீங்களே சொன்னீங்க ஃபினான்ஷியலாக கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி தான்ட்டு. நீங்கள் வேறு ஃபுல் டைமாக பாக்ஸிங் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. எப்படி ஃபினான்ஷியலாக எப்படி சமாளிப்பீங்க? கிடைக்கிற வேலைக்கு போவேன். ஃபினான்ஷியலாக எப்படின்னா, ப்ராக்டிஸ் என்னால் விடவே முடியாது. ஏன்னா நான் வேறு ஏதாவது ஜாப் போனாலும், மந்த்லி ஏர்னிங்ஸுக்கு ஏதாவது ஜாப் போனாலும் போயிருக்கேன். ஒரு 1 மாதம் வேலை செய்கிறது, அந்த ரிகர் ஜாப்பு இதெல்லாம் போயிருக்கேன். ஆனால் என்னால் இந்த டைம் இதில் வந்து எனக்கு டைம் கிடைக்காது. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்காது. அதனால் நம்ம கூலி வேலையாக சூஸ் பண்ணிட்டேன். எந்த வேலையாக இருந்தாலும் செய்வேன். சிபிசிஎல்ல இந்த சாக்கடை அல்றது, புளி வெட்டுறது, மூட்டை தூக்குறது, எல்லா வேலையும் பார்த்துருக்கேன். சாக்கடை அல்ற வேலையெல்லாம் செஞ்சீங்க? ஆமாம், சிபிசிஎல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு. பக்கத்தில் ஃபுல்லாக மழை தேங்கி சாக்கடையாக தேங்கி நின்றுச்சு. சாக்கடைனா கவர்மெண்ட் அது கிடையாது, இது சிபிசிஎல் உள்ள அந்த கம்பெனி உள்ள. அங்கே வந்து ஒரு வாரம் கான்ட்ராக்டில் தான் கூப்பிட்டாங்க. ஒரு நாளைக்கு 500-600 சேலரி வித் ஃபுட்டோட. அப்போ வந்து என்ன வேலைன்னு பார்த்தா அந்த சாக்கடையை க்ளீன் பண்ணுறது தான். கையில் ஒரு மம்டியை கொடுத்துட்டாங்க. வாரி போட்டு நம்ம பாண்டில் எடுத்து போய் கொட்டணும் கீழே. ஒரு வாரம் அந்த வேலையை செஞ்சேன். கஷ்டமாக இருக்காதா? கஷ்டமாக இருக்கும். மனசில் ஒரு வலி வரும். இதுக்காக படித்தோம், இதுக்காக நம்ம பாக்ஸிங் பண்ணிகிட்ருக்கோம், இதுவாக நம்ம வேலை அப்படின்னு. அந்த வலி இருந்தாலும் நம்ம அதை பண்ணி தானே ஆகணும். என் மனசில் என்னன்னா, சரி ஓகே, அந்த 600 கிடச்சிதுன்னா 10 நாள் 600 கிடச்சினா ஒரு 6000 ரூபாய். 3000 என் செலவு போக 3000 என் கிட்டுக்கு செலவு பண்ணும். ஷூ வாங்குறதுக்கோ, பேடுக்கு, சப்ளிமெண்ட்ஸ் எதாவது வாங்க முடியும், டேப்லெட்ஸ் அதெல்லாம் வாங்குறதுக்கு. நம்ம மோஸ்ட்லி அதுக்கு என்னோட செலவுன்னு பார்த்தா ஆடம்பர செலவு என்னோட இந்த இதுதான், சப்ளிமெண்ட்ஸ் வாங்குறது மட்டும்தான் இருக்கும். கால்சியம் டேப்லெட் அது இதுன்னு ஃபுட்டுக்குன்னு தனியாக கொடுக்குறது இதுக்கு தான். மனசில் ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்கும் எந்த வேலை செஞ்சாலும். ஏன்னா அந்த வேலைலாம் செய்யும்போது கண்டிப்பாக வலி இருக்கும். வலி இல்லாமல் யாருக்குமே இந்த ஜாலியாக செய்வேன்லாம் கணக்கே கிடையாது. ஒரு லாரியிலேருந்து 15 டன் மூட்டை 2 பேர் சேர்ந்து தூக்கி போட்டிருக்கோம். 2 பேர். ஏன்னா 2 பேர் செஞ்சோன்னா சம்பளம் கொஞ்சம் அதிகம் கிடைக்கும். அவங்க டைமை பற்றி கவலைப்படல. அப்படி 15 டன் மூட்டை, ஒரு மூட்டை 50 கிலோ இருக்கும். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறது. முதுகெல்லாம் பழுத்து போச்சு. 2 நாள் ப்ராக்டிஸும் போக முடியல. எனக்கு அந்த முதுகு பழுத்ததெல்லாம் ப்ராப்ளமாக தெரியல. தூங்கி எழுந்த நாள் ப்ராக்டிஸ் போக முடியல. அதை தான் நான் வருத்தப்படுவேன். அது நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ண முடியல. அப்போ இந்த வேலை நமக்கு சரியான வேலை தானா? இப்படி தான் இருக்கும். வலி எல்லாமே இருக்க தான் செய்யும்.
இன்கமுக்கு வேறு வழி இல்லைன்றதால அதை பண்ணி தான் ஆகணும். இப்பயும் அதை பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்பயும் போகிறது அதெல்லாம் வரதெல்லாம் இருக்க தான் செய்யுது. அப்போ எப்படி ப்ரோ, இப்போ WBC இந்தியன் சாம்பியனாக இருக்கீங்க, இப்போ ஒரு ஐபிஎல்னா ஒரு வின் பண்ண காசு கிடைக்கும், அந்த மாதிரி காசு இந்த பாக்ஸிங் மூலியமாக எதுவும் காசுலாம் வராது? கிடைக்கும். ப்ரோ பாக்ஸிங்கில் கிடைக்கும். நான் பாக்ஸிங்கை விடாதது காரணம் அது ஒன்று தான். ப்ரோ பாக்ஸிங்கில் மினிமம் அமௌண்ட்டுன்னு ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் நீங்கள் போட போகிறது இல்லை, ரூம் எல்லாம் நீங்கள் செலவு பண்ண போகிறது இல்லை. இப்போ அமேச்சூர்லாம் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க எல்லா காசும். பட் அங்கே அப்படி கிடையாது. ஃப்ளைட் டிக்கெட் போட்டு நம்ம ஃப்ளைட்டில் ஏறினதுலேருந்து அங்கே லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டுக்குலாம் செலவாகும்ல, ஆட்டோவில் போகிறது எல்லாமே நம்ம வந்து கணக்கு கொடுத்துட்டா போதும். இந்த ஃப்ளைட் டிக்கெட்லாம் அவங்க போட்டுருவாங்க. ஆட்டோவில் போகிற காசு எல்லாத்துக்குமே நம்ம ஒரு கணக்கை போட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டா திருப்பி நம்ம ஃபைட்டு முடிச்சு வரும்போது அதையும் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. அதுவும் இல்லாமல் மினிமம் 15,000 ரூபா. பாக்ஸிங் வந்து நல்ல ரெக்கார்ட் இருக்க ஒரு பாக்ஸரு, டைட்டெல்லாம் வின் பண்ணலை பட் நல்லா ஃபைட் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு 15,000 ரூபா வின் பண்ணிட்டா. ஓகேங்களா? அது நம்ம ப்ரமோட்டருக்கு ஒரு ஷேர் போகும், கண்டிப்பாக ஒரு கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவங்க நம்மளை ப்ரொமோட் பண்ணி தான் கொண்டு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஷேர் நம்ம கொடுத்தே ஆகணும். ப்ளஸ் நமக்கும் கிடைக்கும் இன்கம். நீ இது எத்தனை நாளில் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 3-4 நாளில் கிடைக்கும். இப்போ 4 நாளில் 10,000 ரூபாங்கிறது ஒரு நல்ல அமௌண்ட் தானே. ஸோ அப்போ நான் ஒரு ஃபைட்டுக்குமே இது எனக்கு கிடைக்கும் போது நான் மினிமம் அமௌண்ட்டாக ஒரு 5,000 அது வாங்கிடுவேன். மினிமம் அமௌண்ட்டாக எனக்கு ஒரு 5,000 ஆச்சு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது இது எனக்கு ஒரு நல்ல இன்கம் தான். 4 நாளில் எனக்கு ஒரு 5,000 ரூபாய் கிடைக்குதுன்னா அப்போ ஒரு நல்ல வருமானம் தானே. கூலி வேலை செய்கிறதோடு இது நல்ல வருமானம் தானே. என்னோடய பேஷனு, எனக்கு பிடிச்ச வேலையை செய்கிறேன், அது மூலமாக எனக்கு கொஞ்சம் ஏர்னிங்ஸ் கிடைக்குது. சரி இவ்வளோ தான் இதில் சம்பாதிக்க முடியும்னா கிடையாது. இன்றைக்கி நான் இந்தியா டைட்டில் வின் பண்ணியிருக்கேன், இன்றைக்கி எனக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் கிடைக்கும், என்னோட இன்னைய தேவையை நான் பூர்த்தி பண்ணிக்குவேன். இப்போ அடுத்து நான் ஏஷியா டைட்டில் போகிறேன். மேட்ச் சொல்லியிருக்காங்க, எவ்வளோ நாளில் வரும்னு எனக்கு தெரியல. பட் அதில் எனக்கு 50,000 ரூபாய் கீழே குறையாது. அதுவுமே 4 நாள் தான். இப்போ அங்கே நான் வின் பண்ணிட்டேன், அடுத்த லெவல் நான் போகிறேன், ஏஷியா நான் வின் பண்ணிட்டேன், நல்லா ஸ்கில் இருக்குது, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், வின் பண்ணுறேன் அப்படின்னா அதோட லேக்ஸ் கணக்கு தான் எனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் எனக்கு இன்கமை பற்றி ப்ராப்ளமே இருக்காது. பட் அமேச்சூரில் இது நடக்காது. அதான் 10,000 ரூபான்றது நல்ல அமௌண்ட்டுன்றீங்க, ஆனால் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து அதுக்கு 10,000ன்றது ரொம்ப கம்மியாச்சு ப்ரோ. கனவை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். யூனிவர்ஸ் ஒருத்தனை சூஸ் பண்ணுது அப்படின்னா எல்லாத்தையும் கொடுத்து அவனை சூஸ் பண்ணாது. தேவையான பணத்தை வச்சுக்கோ, அவனுக்கு சந்தோஷத்தை வச்சுக்கோ, ஃப்ரெண்ட்ஸோடு சுற்று, சினிமா போ, அங்கே போ, இதெல்லாம் கொடுத்தா அவனுக்கு சாதிக்கணுன்ற எண்ணமே வராது. யூனிவர்ஸ் என்ன கொடுக்கும்னா கஷ்டத்தை தான் கொடுக்கும். அது நம்மளை சோதிச்சுக்கிட்டே இருக்கும். இவன் என்ன சோதிச்சாலும் இவன் மேலே வரானா, இவனால் அதை பண்ண முடியுதா, தொடர்ந்து இவன் கண்டினியூ பண்ணுறானா, கண்டினியூ பண்ணலன்னா அதை ஒதுக்கிட்டு என்ன பண்ணணும், உனக்கு மாத சம்பளத்துக்கு ஒரு வேலை, உனக்குன்னு ஒரு குடும்பம், கல்யாணம், குழந்தை வச்சுக்கோ, அவ்வளோதான், நீ நிம்மதியாக இரு, பட் நீ சாதிக்கணும்னு நினைக்காத அப்படிங்கிற மாதிரி கொடுத்துடும். நம்ம அதை பற்றி யோசிக்கவே கூடாது. நம்ம இதில் இருக்க ப்ளஸ்ஸை மட்டும்தான் யோசிக்கணும். 10,000 ரூபாய் பெரிய அமௌண்ட்டே கிடையாது. இந்த 10,000 எங்கள் வீட்டில் என்னால் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் கொடுக்க முடியாது. இது பெருமையாக சொல்ல முடியுமான்னு கேட்டால் அதுவும் முடியாது. எங்கள் வீட்டில் 10,000 ரூபாய் கிடச்சிருக்குமா அப்படின்னு சொன்னால் 10,000 ரூபாவா அப்படின்னு தான் கேள்வி கேட்பாங்க. ஏன்னா பசங்க, என் வயசு பசங்களாம் நிறைய சம்பாதிக்கிறாங்க, என் கூட படித்தவங்களாம் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இதை நான் பெருமையாக கூட சொல்ல முடியாத ஒரு அமௌண்ட்டு தான், ஒரு ரொம்ப சொற்பமான ஒரு அமௌண்ட்டு தான். பட் இது எனக்கு எவ்வளோ யூஸ் ஆகுதுன்றது. இந்த 10,000 ரூபாங்கிறது எனக்கு கிட்டு வாங்குறதுக்கு நான் யார் கையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி போனால் ஒரு 4 நாள் கூலி வேலை மிச்சம்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃபைட்டு முடிச்சுட்டு வந்து உடனே அந்த கூலி வேலைக்கு எதாவது தேடணும் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாது. நான் ரெஸ்ட் எடுப்பேன். சரிங்களா? நம்ம கனவை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிடைக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக எடுத்துக்கணும். அப்படின்னா மட்டும் தான் போக முடியும். ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியே போகிறது, படத்துக்கு போகிறது, சரக்கு தம்மு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. எனக்கு எந்த பேட் ஹேபிட்ஸும் கிடையாது. ஏன்னா பேட் ஹேபிட்ஸ் இருந்தால் பாக்ஸிங் பண்ணவே முடியாது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் வெளியே போனோன்னா மிஞ்சி போனால் மீன் பிடிக்க போவேன் சண்டேஸில் மார்னிங்கில். ஏன்னா அது செலவு ரொம்ப கம்மி, 100 ரூபா தான். 50 ரூபாய்க்கு யாராவது வாங்கினா 50 ரூபாய்க்கு இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கினா போயிட்டு வந்துடுவேன். அதுவும் மாதத்தில் ஒரு முறை, ரொம்ப ரேர் தான், ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டா தான் போவேன். ரெஸ்ட் எடுக்கணும் வந்து தான் தோணும் மோஸ்ட்லி. மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த அவுட்டிங் போகிறது, பைக் ரைட் போகிறது எல்லாம் போயிட்டு தான் இருக்காங்க. என்னோட சுற்றி இருக்க எல்லாரும் போயிட்டு தான் இருக்காங்க. எனக்கு அது தோணுச்சுன்னா இந்த ஃபினான்ஷியலாக தான் நான் யோசிப்பேன். எப்படின்னா நம்மகிட்ட காசு இல்லைன்றதை தவிர்த்து அந்த 2,500 ரூபா நான் என்னால் ரெடி பண்ணி கொடுக்க முடியும். ஒரு 2,500 ரூபா பிளான் போடுறாங்க அப்படின்னா நான் என் மைண்டில் எப்படி ஓடுனா, 2,500 நம்ம ஒரு க்ளவுஸ் வாங்கலாமே, இப்போ இருக்கிற க்ளவுஸ் கொஞ்சம் பழசாயிட்டே வருது, 2,500 ஒரு க்ளவுஸ் வாங்கிடலாம். அப்போ ஆனால் அந்த காசை எப்படி நம்ம ஒரு க்ளவுஸ் வாங்கிடுவோம், ஒரு ஷூ ரன்னிங் ஷூ வாங்கிடுவோம். அவ்வளோதான். மைண்டில் எல்லாமே இப்படி தான் ஓடிட்டுருக்கும். இதுக்கே கஷ்டமாக இருக்குது. இப்போது சப்ளிமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் சொன்னீங்க, ப்ரோட்டீன் சோர்ஸு அதெல்லாம் வந்து காஸ்ட்லியாக இருக்கும்ல, எப்படி அதெல்லாம் எப்படி பண்ணுறது? அதுக்கெல்லாம் காசு சேர்த்து வச்சு தான் ப்ரோ. ஃபைட்டுக்கு காசு வருதுன்னா ஒரு 1,000-2,000 ஒதுக்கிட்டு அந்த காசு சேர்ற வரைக்கும் சேர்த்து சப்ளிமெண்ட் வாங்கிடுவேன். ஏன்னா அது இல்லாமல் பண்ணவே முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இவ்வளோ கஷ்டப்படுற நீ எதுக்கு அதெல்லாம் பண்ணின்னு இருக்க, என் சாப்பாடு சாப்பிட்டு உன்னால் பண்ண முடியாதா? இதெல்லாம் விதண்டாவாதம் தான். இது வெறும் சாப்பாடுன்றது கார்பு என்ன கொடுக்கும், நமக்கு எனர்ஜி தான் தரும். பவர் கொடுக்குமான்னு கேட்டால் கிடையாது. பாடியில் நமக்கு ஸ்டாமினா கொடுக்குமானா கிடையாது. அப்போ கண்டிப்பாக ப்ரோட்டீன் எடுத்தே ஆகும். இப்போ இங்கே இருக்க பாக்ஸர்ஸ் கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே அதுதான். எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, வீட்டு சாப்பாடை சாப்பிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நியூட்ரிஷன் சப்போர்ட் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. அந்த நாலேஜ் இருக்குமான்னு கேட்டாலும் கிடையாது. நல்ல ஸ்கில் இருக்குது, அப்புறம் ஏன் தோற்று போகிறாங்க? அவங்களால ஏன் அவங்க ஆப்போனண்ட் அடிச்சு நாக் அவுட் பண்ண முடியல அப்படின்னா
அவன் பாடியில் தேவையான அளவுக்கு ப்ரோட்டீன் இல்லை, அவங்க அந்த ப்ரோட்டீன் எடுக்கிறது இல்லை, அது தேவையான சப்ளிமெண்ட்ஸ் எதுவும் சாப்பிட்றது கிடையாது. அவன் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ப்ராக்டிஸு அதை மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. உண்மையாக என்கிட்ட காசு இல்லை தான், அதை வாங்குறது என்கிட்ட காசு இல்லை. ஒரு வாட்டி சப்ளிமெண்ட் காலி ஆகுது, அடுத்த சப்ளிமெண்ட் உடனே வாங்கணும்னா ஒரு மாத கணக்கில் தான் ஆகும். 1 மந்த் டைம் எடுத்து காசு சேர்த்து வச்சு தான் வாங்குவேன். ஆனால் நான் எந்த காசு போனாலும் பரவாயில்ல, இதை நம்ம வாங்கி ஆகணும் அப்படின்னு வாங்கிடுவேன்.